இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்து இந்த அமாவாசை நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் யூடியூப் சேனல் மூலம் டிகே மியூசிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய கிருபையினால் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். இந்த நாளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே சங்கீத புஸ்தகம் 51:17 ஒருவர் வாசிக்கலாம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதமான இருதயத்தை நீ புறக்கணியீர். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் இந்த அமாவாசை நாளிலே கூடி வந்து இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் முதலாவது எப்படிப்பட்டதான ஆவியை அவர் நோக்கி பார்க்கிறார். மனுஷனுக்கு ஆவி இல்லைன்னா அடுத்தது இன்னொரு பேரு போனோம். மூச்சு நின்று போனா போனோம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது எவ்வளவு பெரிய ஆனாலும் தேவனுடைய கருவினால அந்தரத்துல அவங்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் சொன்னார், நீ மண்ணில் எடுத்தாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஒருவேளை நம்ம கர்த்தருடைய கருவினால வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால கர்த்தருக்கு 6 அடி மனுஷனுக்கு 20 அடி கூட பள்ளம் தோண்டி பதிக்கலாம், வசதி வாய்ப்பு இருந்தா. இல்லாதவங்களுக்கு இந்த பரிசுத்தமான இந்த அமாவாசை வேலையில கர்த்தருடைய கிருபையினால தேவ பிள்ளைகளை விடுதலையாக்கப்படும்படியான நாள். அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவர் யார எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறாரு. எப்படிப்பட்டதான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஒரு மனுஷனுடைய ஆத்மா எப்படியா? பொறுமை. தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஆவி எப்படிப்பட்டதான்? நறுங்குண்ட ஆவி, பொறுமையின் ஆவி. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதும். தேவ பிள்ளையே, நீ நறுங்குண்டு நொறுங்குண்டு பலவீனப்பட்டு அநேக போராட்டத்திலிருந்து, அநேக பாடலிருந்து, அநேக கண்ணிலிருந்து, கஷ்டத்திலிருந்து உன் இருதயம் நறுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய நீ ஆராதனை செய்யும் போது உன் ஆவியை தேவன் ஆசீர்வதித்திருக்கும் போது உன் ஆவி எப்படி இருக்கணும்னா தாழ்மை உள்ள ஆவியோடுதான். எப்படிதான் தேவன் உன்னை கொண்டு வந்தாரு, என்ன கொண்டு வந்தாருன்னா தேவ கிருபையினால அநேக சாட்சியை நம்ம பகிர்ந்தோம். நம்ம ஒவ்வொருடைய குணாதிசயங்களும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய கிருபை எப்படிப்பட்ட ஆவியா? நறுங்குண்டதும். எப்படியா? நொறுங்குண்டதும். யார நோக்கி பார்க்கிறாராம்? நொறுங்குண்டதமான இருதயத்தை நீ எப்படி அவர் புறக்கணிக்கவே மாட்டாராம். எப்படிப்பட்டதான அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணுமா? உன்னை போலயே பிறரை நேசிக்கும். என்ன போலதான் பாடுபட்டு இவங்க வந்தாங்க, என்ன போலதான் நறுங்குண்டு இவங்க வந்தாங்க, என்ன போலதான் இவங்க குடும்ப வாழ்க்கை இருந்தது, என்ன போலதான் இவங்க சூழ்நிலை இருந்தது. என்னை நேசித்த தேவன் அவர்களே நேசிக்கும்படி நான் என்ன செய்வேன்? என் சொத்து சுகத்தை கொடுக்காமல் போனாலும் அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவன் என்ன செய்வாரு? நோக்கி. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகும். வாசிக்கலாம். அதே சங்கீதக்காரர் தாவீது பக்தர் சொல்றாரு, சங்கீதம் 51:10 வாசி பாருங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில புதுப்பியும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? நொறுங்குண்ட இருதயம். அதே அதிகாரத்துல 10 சொல்றாரு சுத்த இருதயம். அப்படின்னா என்ன? இருதயம் வெவ்வேறு இருதயம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரா?
ஒரே இருதயம் தான். அந்த இருதயம் நின்று போனா கர்த்தருடைய கிருபைனால பெரிய பிரச்சனை என்னடான்னா ஹார்ட் அட்டாக்னாக்கா சரியா போச்சு கதை. எங்க தான் வருது ஹார்ட் அட்டாக்? ஹார்ட் அட்டாக்னா என்ன விளக்கம்? எதனால ஹார்ட் அட்டாக்? ஹார்ட் அட்டாக் வருதுன்னா என்ன பிரச்சனைனால ஹார்ட் அட்டாக் வருது? அந்த பிளட் சர்க்குலேஷன் நின்று போச்சுன்னா, சரியா போக வேண்டிய பிளட் சர்க்குலேஷன் நின்று போனா என்ன ஆகும்? வலிக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஏறுற அந்த பிளட் அந்த இருதயத்துக்கு போக வேண்டிய ரத்தம் சரியான முறையில போல அப்படின்னா கொஞ்சம் குறைதுனாலும் வலி உண்டாகும். கொஞ்சம் கட்டாயி போச்சு நின்று போச்சு அப்படின்னா என்னன்னா அப்பவும் வலிக்கும். அப்ப இருதயம் வெவ்வேறு இருதயம் இருக்குதா? இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் ஜெபம் பண்றார். எப்படி ஜெபிக்கிறாரு? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷ ரூபத்துல உலகத்துல பாக்குறதெல்லாம் கர்த்தருடைய கிருபைனால வேணும்னு ஆசைப்படுற கண்ணா இருக்குது நம்ம கண். நம்ம மட்டும் இல்ல. அல்லேலூயா. போன வாரத்துல ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஒரு முஸ்லிம் சகோதரி கல்யாணத்துக்கு. அந்த மாப்பிள்ளுடைய அக்கா ஒரு நகை ஒண்ணு போட்டுன்னு வந்தாங்க. அடாடாடாடா, அது நான் கேட்டாங்களே, இவ்வளவு பெருசாக அந்த ஆரம் கர்த்தர் கிருபையில. அது சாதாரணமா இல்ல, பார்க்கும்போது கர்த்தர் கிருபையில. நான் கேட்டாங்களே, இது உண்மையிலேயே நாங்க நல்லா பேசுவோம் அவங்க கிட்ட. பெத்தலை போட்டிருந்தியா இல்ல தங்கத்தை போட்டிருந்தியான்னா, என்னன்னா அப்படி சொல்ற? தங்கம் தானா? தேவ பிள்ளையே, யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய நினைவுகளும் எண்ணங்களும் பார்வைகளும் எல்லாவற்றின் மேல ஆசைப்படுகிறது, தப்பு இல்லை. ஆனா கர்த்தர் கிருபையினால அது தேவனை நோக்கி நாம காத்திருந்து அவர்கிட்ட கேட்டா பிரச்சனை இல்லை. நான் சங்கீதக்காரர் தாவீது என்னடான்னா, அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது, பதவி. அந்த பதவி வச்சு என்ன ஒண்ணு அவரு பேசினா, கை நீட்டினா, புருவத்தை அசைக்கினா மீறி பேச ஒண்ணுமே கிடையாது. அதனால அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஐயா, ஆடுகளின் பின்னால சென்றிருந்த என்னை நாட்டுக்கு அரசனாக மாற்றினேன். இப்போ என் இருதயம் சரியில்லை. பிள்ளைகளே, பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உயர 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 தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கிருபையினால. எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க கர்த்தருடைய கிருபையினால ஏழ்மையானவங்க தான். அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ண, கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு கார் வாங்கி இருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால நானும் அந்த வீட்டிலே தான் இருக்கிறேன். ஒரு ஜெபத்துக்காக போயிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால அவங்க சொந்தக்காரர் தான் போன் பண்றாங்க, பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, அந்த ஸ்லாங் மாறுது. அப்படியே அவங்களுக்கு பேசுறேன், என்ன சொல்லுங்க, என்னடா என்னவா, என்னடா இந்த அம்மா இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தேன். என்ன சொல்லுங்க, அப்படிங்களா? எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ, என்னவா? கார் வாங்கிட்டாங்களாம். வார்த்தையில பேசுறாங்களாம். கார் வாங்கிட்டேன் நானு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் காரை நான் வாங்கிட்டேன். அதனால என் வார்த்தை மாறுது. ஐயோ, இல்லை இல்லை, என் தெய்வத்துடைய பிள்ளை, நீ என்ன நிலைமையில உயர்ந்து போனாலும் உயர்ந்து போக வேண்டும், நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் நீ நல்லா இருக்கணும் தான் செய்றார். ஆனா நீ மாறிடக்கூடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்னை தெரிந்துக்க, நம்ம கூட வரப்போறது காரு கிடையாது, நெகநட்டு கிடையாது, ஆரம் கிடையாது, பணம் கிடையாது, பட்டுப்படம் கிடையாது. கடைசி வரை கூட வருகிறவர் இயேசு ஒருவர். ஆறடுக்கு மாளிகையே வந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது, நீ கட்டினதும் நாட்டினதும்
உன் கூட வராது. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவரே. அரடுக்கு மாளிகையில் வந்து வந்தாலோ ஆரடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. க்ளோரி க்ளோரி க்ளோரி. அரடுக்கு மாளிகையில் வந்து வந்தாலோ ஆரடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது. கட்டினத நாட்டினதும் கூட வராது. கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது. கட்டினத நாட்டினதும் கூட வராது. கடைசி வர கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரு. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். நிர்வாணிய வந்தவரே நிர்வாணிய வந்தவன நிரந்தரமா போகிறைய நிலையில உலகினில நிரந்தரமோ யாரும் இல்லை. ஆமே 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 நாமே. நிர்வாணிய வந்தவனே நிர்வாணிய வந்தவன நிரந்தரமா போகிறைய நிலையில உலகினில நிரந்தரமோ யாரும் இல்ல. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. இப்ப ஒரு விச மனந்திரும்பு மனிதா. நீ ஒரு விச மனந்திரும்பு. பணக்காரர பதிவு வச்சிருக்கிற எம்எல்ஏவே எம்பிஏ வார்டு கவுன்சிலர மனம் திரும்பு. ஆரடி பள்ளம் தான் கூட பணம் வராது. சொத்து சுகம் வராது. 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கூட வர மாட்டாங்க. இயேசு மட்டும்தான் வரணும். கடைசி வர கூட வருவார் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே. கடைசி வர கூட வருவார் இயேசு ஒருவர். கூட ஒருத்தர் கார் வாங்கிட்டாங்களாம். வார்த்தை மாறிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொன்ன நான் பேசிட்டேன். நான் நேரா பேசிடுவேன். அம்மா எல்லாம் பேசக்கூடாதும்மா. நீ என்ன நிலைமையில இருந்து இப்படி வந்த தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்கிற? ஏன் இப்படி பேசுற? அவங்க கண்ணீர் வெடிச்சாங்க. சொன்னா கேட்டுக்கிற சகோதரி தான். சொன்னா கேட்டுக்கிற சகோதரன் தான். நினைச்சு பாரு. அப்படி பண்ணக்கூடாது. ஆனா அன்னில இருந்து அந்த வார்த்தையே கிடையாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவன் சங்கீதக்கார் சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே நிலவர பண்ணுங்க. அப்படி உன்னை உள்ள அப்படி இருக்குமானா உன்னை உயர்த்துவாரு. உயர்த்தி கொண்டே இருப்பாரு. தேவ பிள்ளைய பெருமை வேணாம். பெரிய ஒன்னும் நம்ம கிட்ட ஒன்னும் எவ்வளோ நீ இன்னும் பார்க்காத மனுஷங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீ சொத்து சுகம் பார்க்காதவங்க எவ்வளோ பெரிய மனுஷனை நீ இன்னும் பார்க்கல. கத்தர் கேட்கல. என் கண்ணு பார்த்துருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள போனா அவ்வளோ பணம், அவ்வளோ நகை, கட்டி நகைலாம் பார்த்துருக்கிறேன். ஆனா நம்ம அப்படியெல்லாம் ஒண்ணு. அதுதான் சொல்றாரு, என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? நறுமுண்டுதும் நொறுமுண்டுதும் அப்படி சொல்றாரு. சுத்த இருதயத்தில் என்ன அந்த இருதயம் கரப்படக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிறைவரமான ஆவியை என்னில உள்ளத்துல புதுப்பியும். நல்ல எண்ணத்தை நினைக்கும்படி எனக்கு கிருபை செய்யுங்க. உனக்கு நன்மை செய்தவங்களுக்கு நீ தீமை செய்யக்கூடாது. ஒரு இடத்துல வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடன் கொடுத்துட்டு நீ கர்த்தருடைய கிருபைனால வாங்கும் போது வயிற்று வலிக்கு வாங்கிட்டு கொடுக்கும் போது கசப்பா, அது அப்படியெல்லாம் பாவம். வாசுபடியில நிற்கும். உங்க காசு யாருக்கிட்டே ₹1 இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய பிள்ளைங்களை செய்யக்கூடாது. வாசிக்கலாம் சங்கீதம், அதே 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை, வேத வார்த்தையை தியானி நேசிக்கிற பிள்ளைங்க டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். நல்ல கேளு. நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை
என்னைக்கு நம்பி இருப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயர உயர ஒலிவ மரத்தை பாத்துக்கிறீங்களா? எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது கிட்டத்தட்ட அத்தி மரமும் ஒலிவ மரமும் ஓரளவு கடவுளுக்கு இருப்ப அதோட பறந்து விரிந்த தன்மையை பார்க்கலாம். ஒலிவ மரம், அந்த ஒலிவ மர கன்றுகள் எப்படி ஓங்கி வளர்ந்து பசுமையா இருக்கும். கத்தருக்கு அந்த ஒலிவ மரம் எப்படின்னா பசுமையாகவே இருக்கும். எப்படி இருக்குமா? பசுமையாகவே இருக்கும். ஆனா சங்கீதக்கார தாவீது பக்தன் சொல்றாரு, நான் எங்க பசுமையா இருப்பேன்? எங்க பசுமையா இருப்பேன்? கர்த்தருடைய கிருபைனால. ஆலயத்துல, தேவாலயத்துல நீ எப்படி இருக்கணும்னா, நீ ஊழியக்காருக்கும் விசுவாச பிள்ளைக்கும் ஆண்டவருக்கும் நீ எப்படிதான் இருக்கணுமா? முதல்ல உன் நல்ல சாட்சி தான் வரணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவாலயத்துல நீ எப்படியா? ஒலிவ மரத்தை போல பசுமையாக, செழிப்பில, ஆசீர்வாதத்துல, குணத்துல, கொடுக்கறதுல, ஊழியம் செய்தல, ஆத்துமாதாயம் செய்தல, ஊழியத்துல நீ எப்படி இருக்கணுமா? ஒலிவ மர கன்று. சபையில உன்னை பார்த்து எப்படி சொல்லலாம்? நீ தேவாலயம்னா ஃபர்ஸ்ட் நீதான். ஏண்டான்னா நீ நொறுங்குண்ட இருதயம் உள்ள மக, நறுமுண்ட உள்ளம் கொண்ட மக. தேவன் உன்னை நறுமுண்டதும் நொறுமுண்டதுமான இருதயத்தை நோக்கி பார்த்து, தேவன் நீ அனாதையும் திக்கற்ற பிள்ளைகளாய் இருந்து தவித்த போது அவர் உன்னை அழைத்த தேவன். அமாவாசை நாளில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, சபகாரியத்தில் எப்படி இருக்கணும்? நீ ஒலிவ பசுமையா இருக்கணும். முதல்ல உன் கை தான் இருக்கணும். முதல்ல நீ தான் ஆத்துமாதான் செய்யணும். அது பணிவிடியா இருக்கட்டும், தேவனுக்கு செய்ய சேவையா இருக்கட்டும், நீ பைபிள் வாசிக்கிறதா இருக்கட்டும், நீ சங்கீதம் பாடுறதா இருக்கட்டும், நீ ஆராதனை செய்யறதா இருக்கட்டும், நீ தேவனுடைய கிருபையினாலே சபையில தேவன் உன்னை ரட்சித்ததுக்காக தேவன் சந்தோஷப்படணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சபையில ஒலிவ மர கன்று போலதான் இருக்கணுமா தவிர காஞ்சி போன மரமா இருக்கும். ஆனா ஒரு விசேஷம், இந்த கையால திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துவங்க நம்ம சபையில கர்த்தருடைய நாமத்தை தோது கொண்ட அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ சபகாரியத்துல கர்த்தருக்கு முன்பாக உன்னை கண்டு அனுதினமும் சாட்சி சொல்லணும். ஆண்டவருடைய கிருபையினால இந்த சபையில உன்னை குறித்து என்னை எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போறாரோ அங்கெல்லாம் உன் பேரை நான் பெருமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒலிவ மர கன்று போல நீ சபகாரியத்தில். ஆனா சங்கீதக்காரர் அதை சொல்ற. 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், எனக்குண்டான வெள்ளியும் பொன்னையும் தங்கத்தையும் என் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷ சாலைக்காக நான் கொடுத்தேன். யார் சொல்றாரு? சங்கீதக்காரர் தாவீது. எனக்கு உண்டானதெல்லாம் என்ன, நான் இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால என்னை எல்லாரும் இப்படி பார்க்கறதுக்கு காரணம் என் ஆண்டவர் இயேசுதான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஆடு மேய்ச்சி இருக்கும் போது யாரா சோத்திரம் பண்ணுவாங்களா? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு யாராவது பிரியாணி எதுவுமே கொடுப்பாங்களா? ஆடு மேய்க்கிறவங்க யாராவது சிங்காசனம் போட்டு வைப்பாங்களா? ஆடு மேய்க்கிறவனுக்கு நல்ல பட்டு பீதாம்பரம் கிரீடம் நகை நட்டு போட்டு ஆடு மேய்டான்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரர் தாவீது தேவன் மேல் வைத்த அன்பு, ஒரு பாவம் செய்துட்டாரோ, இதை ஒரு சம்பவம் செஞ்சுட்டாரோன்னா தேவ சமூகத்துல முழங்கால நெடுக்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார் ஆண்டவர். அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் அவர் கூட பேச மாட்டாரு, தீர்க்கதரிசி மூலியமா தான் பேசுவார். அல்லேலூயா. ஒரு சங்கீதக்கார தாவீது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா அவர் கூட பேச மாட்டாரு, தீர்க்கதரிசி மூலியமா தான் பேசுவார். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அப்படியே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஒரு சம்பவத்தில் நீ வாழ்ந்து வந்தா உன்னை அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரா? யோவேலின் புஸ்தகம், தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவேல், கர்த்தருடைய கிருபை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்.
பக்கம் 1060. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கர்த்தருடைய கிருபை 2:21 வாசித்து பாருங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசமே பயப்படாத. யோவேல் 2:21 கர்த்தருடைய வார்த்தை. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வார் அவர். ஹல்லேலூயா. உனக்கு பெரிய காரியங்களும் எனக்கு பெரிய காரியங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும், நீ அந்நிய தேவனுடைய பிள்ளைல யாரா இருந்தாலும் தேவ கிருபையினால உனக்கு பெரிய காரியம் நடக்கணும்னா உனக்கு சுத்த இருதயம். இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை விட்டு நல்ல இருதயங்கள கெட்ட இருதமாக என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா அவங்களுடைய காரியத்துல கர்த்தர் அவரை பெரிய காரியம் செய்ய மாட்டார். கிருபை இருக்கிற வரைக்கும் ஓடும், விளக்குல எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும். எண்ணெய் இல்லைன்னா அவ்வளவுதான், கிருபை இல்லைன்னா அவ்வளவுதான். கிருபை முடிஞ்சு போச்சுன்னா சரியா போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, தேவ பிள்ளைய, சிறு பிள்ளைய, வாலிபனே, பெரிய காரியங்களை செய்யணும்னா சுத்த இருதயம் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூறு, மகிழ்ந்து சந்தோஷத்தோட கம்பீரமா ஆர்ப்பரித்து நீ சந்தோஷத்தோட இந்த பூமியில இருக்கும் காலம் கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நீ ஆண்டு அனுபவிக்கணும்னா உன் இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயம். ஆசிக்கலாம். 22 வாசிச்சு பாருங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்க, வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை செடி பலனை தரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷம் உன் இருதயம் சுத்த இருதயமா இருந்தா விளையாத நிலம் விளையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. விளையாத நில விளைச்சலை உண்டாக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, இதோ தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா இந்த வருஷம் இந்த 11ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024 வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில எது குறை என்று நினைக்கிறாயோ அதை தேவன் நிறைவேற்றும்படியா, உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும்படி இந்த நாளிலே தேவன் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உனக்கு உரைக்கிறார். தேவ பிள்ளையே, எது குறையோ, எது விளையலையோ, எது இல்லை என்று நீ போராடி ஜெபிக்கிறாயோ கர்த்தர் இந்த நாளிலே கட்டை உடை ஆசீர்வாதம் பெருகும்படியாக கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா. விளைச்சலை தரும் தேவனுடைய கிருபை. பயப்படாதீங்க, வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். வனாந்தரம் மேய்ச்சல், ஆடு மாடு எல்லாம் கர்த்தருடைய கிருபைனால மழை இருந்தா தானங்க அதுக்கு உண்டான ஆகாரம் கிடைக்கும். மழை இல்லைன்னா ஆகாரம் பிள்ளைகளே. ஆனா கர்த்தர் கிருபைனாலே யோசிச்சு பாருங்க, உனக்கு ஆசீர்வாதம் குறையா இருந்ததுன்னா ஒரு இடத்துல வேலை, எங்க வேலை, இங்க உனக்கு கர்த்தருடைய கிருபையில எவ்வளவு தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா வேலை ஒண்ணு கொடுக்குறாங்க, சம்பளம் 20,000 ரூபாய், செங்கல்பட்டுல வேலை. என்ன பண்ண முடியும்? போய் தானே ஆகணும். அல்லேலூயா. போலன்னு சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் ரொம்ப இருக்குது. 10,000 ரூபாய் வேலை மயிலாப்பூர்ல கிடைக்குது. இங்க போவோமா அங்க போவோமா? மயிலாப்பூருக்கு தான் போவோம். ஏன்? நமக்கு இருக்கு, போயிட்டு கிட்ட போயிட்டு வந்துடலாம். இல்ல, அவ்வளவு தூரம் போனோம். மேய்ச்சல், ஆடு மாடுகள் எல்லாம் வனாந்தரத்திலே அங்கெங்கும் தேடும். எங்கும் வனாந்தரம், எங்கும் இல்ல, ஏதோ ஒரு தூரத்துல பசுமையான புல் இருக்குது, பசுமையான ஒரு செடி இருக்குது, பசுமையான ஒரு கொடி இருக்குன்னா மேய்ச்சல் வாக்குல அது போயிட்டே இருக்கும். அந்த பசியோட கொடுமை போக 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 அங்க திரும்பி பார்த்தா 20 கிலோமீட்டர் போயிருக்கும் அந்த மாடு. ஆனால் இந்த வருஷம் வனாந்தரத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வருஷம் உனக்கு அற்புதம் நடக்கும்.
உனக்கு அதிசயம் நடக்கும். தேவனுடைய கிருபைனாலே, என் தேவனே கர்த்தருடைய கிருபைனாலே நீ விளைந்திருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பலவீனப்பட்ட உனக்கு கர்த்தர் பலத்தை தருவாரா? உனக்கு ஆயுசு நாளை கர்த்தர் தருவார். பயப்படாத. டாக்டர் ஒருவேளை சொல்லிட்டாரா, இதுதான் இந்த செய்தி பார்த்து கொண்டு கர்த்தர் பிள்ளையே வியாதியால போராடி கொண்டு டாக்டர் முடிவு கொண்டார். உன்னை படைத்த ஒருவர் சொல்றார், நீ எந்த மூலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த வருஷம் தேவன் உன் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார். பயப்படாத, பயப்படாத. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இது உன் நாட்களோட 15 வருஷத்தை நான் அவன் கூட்டுவன். அந்த எசேக்கியாவுக்கு சொன்ன தேவன் இதை சொல்லுகிறார். பயப்படாத, சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறு. தேவாலயத்தில் ஒலிவ மரத்தவள உன்னுடைய பங்கு பெரிதா இருக்கட்டும், உன்னுடைய பாடல் பெரிதா முதல்ல இருக்கட்டும், நீ ஜெபிக்கிற ஜெபம் முதல்ல இருக்கட்டும், வேதம் வாசி முதல்ல வாசி, கொடுக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, பணிவிடை முதல்ல இருக்கட்டும். ஒலிவ மர கன்று போல நீ இருப்பாயானா பெரிய காரியங்களை செய்வார் உனக்கு. வாசிக்கலாம் 24 வாசித்து பாருங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழிந்தோடுமா? எப்படியா வழிந்தோடும்? எங்க ஊர்ல மாடு பால் கறக்கும், கிராமம்ல பால் கறக்கும் போது என்ன பண்ணா, பால் விலை எதுடானா எருமாட்டு பால் தான் விலை அதிகம், திக்கா இருக்கும். 1 லிட்டர் பால்ல 2 லிட்டர் தண்ணி கலந்தாலும் பசும்பால் மாதிரியே இருக்கும். அப்போ பால் வாங்குறவங்க வருவாங்க. ஹல்லேலூயா. பால் கறப்போம். கத்தர் இவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 4 லிட்டர் கறக்கும். அப்போ அந்த பால் ஊற்றும் போது அந்த பால் வாங்க வராரு பாரு பால்காரரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா வழிய வழிய ஊத்த சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எங்க அம்மா நுரையா வேற இருக்கும். காலையில பால் கறந்துன்னு வச்சுக்க, நுரையா ரொம்ப நுரை வரும். அப்போ எங்க அம்மா என்ன பண்ணா, அவரு திட்டிக்கினே இருக்கும். குழன்னு எவ்வளவு வழிய வழிய வாங்கின்னு போறான் பாரு பிள்ளையே. அது போல வழிந்து பெருகி அது கீழே விழும்படி மிச்சம் இருக்கும்படி உனக்கு போக, உனக்கு மிச்சம் இருக்கும்படியா, உன் கணவனுக்கு போக, உனக்கு போக, உன் பிள்ளைகளுக்கு போக, உன் குடும்பத்துக்கு போக, சபை எல்லாம் போக அது வழியும்படியாய் தேவன் இந்த வருஷம் உனக்கு எனக்கு ஆசீர்வாதம் தருவாரா? வழியும். எண்ணெய் கடையில லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்க போவீங்க, சுகூர ஊத்துவான். இவ கிலோ கணக்கு ஆகி போச்சு. அங்க போனீங்கன்னா லிட்டர்ல அளக்கும் போது பார்த்தீங்கன்னா சுகூர ஊத்துவான். தேவ பிள்ளைகளே, இல்ல, நம்ம தேவன் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் தேவன் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆனா சுத்த இருதயம் உனக்கு இருக்கணும். ஒலிவ மர கன்று போல நீ சபையில இருக்கணும். உன் பேரு ரிப்பேர் ஆகக்கூடாது. சத்திய வார்த்தையை கேட்டுட்டு அங்க போய் சத்துருவாக மாறக்கூடாது. சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை குறித்து அநேகர் சாட்சி சொல்லி தேவாலயத்துக்கு வரணுமா தவிர உன்னுடைய சாட்சியை கேட்டு தூரம் போக கூடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. திராட்சரசமும் வெளியேறப்பட்டது. திராட்சரசம் என்ன பண்ணணும்னா, அது கர்த்தருடைய சீக்கிரமா அதை செய்ய முடியாது. அது பக்குவப்படணும். திராட்சை பழம் உடனே கிடைக்குமா? கிடைக்காது. அது என்ன செய்யணும்? தேவ கிருபையினாலே அந்த திராட்சை பழங்களை, நல்ல பழங்களை கொண்டு வந்து அதை சாறு எடுக்கணும். நீங்க கடவுளுடைய கிருபையினால ஒவ்வொரு பழத்துக்கும் ஆண்டவர் படைத்த தேவனுடைய கிருபையினால அநேக காரியங்களை வித்தியாசம் உண்டு. பப்பளி பழம் எடுத்தோம்னா ஜூஸ் ரொம்ப, அன்னாச்சி பழம் எடுத்தோம்னா ஜூஸ் ரொம்ப, கிருணி பழம் எடுத்தோம்னா ஜூஸ் அதிகம். ஆனா திராட்சை பழம் கொஞ்சம் கம்மி. தேவனுடைய கிருபையினால அதை உருவாக்க ரொம்ப நேரமாகும். பப்பளி பழம் ஒன்னு அர்த்தம் வந்து எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனா திராட்சை பழம் அப்படி கிடையாது. அது அதிகமாக கொண்டு வரணும். அப்ப அதிகமாக கொண்டு வர தேவ கிருபையினாலே தேவ பிள்ளைய உன் குடும்பத்தில, உன் நிலத்தில தேவ பிள்ளைகளை
திராட்சரச கொலைகளை பார்த்திருக்கிறீங்களா நீங்க? கத்திருக்கிறதுனால திராட்சரச கொலைகளை அல்லேலூயா காலண்டர்ல பாருங்க. அல்லேலூயா. அவ்வளவு திராட்சையும் ஒரே ஒரு கணுவுல இருக்கும் தெரியுமா? கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு கணுவுல இவ்வளவு இருக்குடான்னா அந்த கொடியில எத்தனை கணு இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ ஒரு கூடை எடுத்துன்னு போனா 2 கணுவுல மொத்தம் ரொம்பிடும். ஆனா சில திராட்சை கொடிகளில தேட வேண்டியதா இருக்கு. தோப்புலையே நீ எப்படி இருக்க? அது போல உன் குடும்ப ஆசீர்வாதம் இருக்குதா? இல்ல தேடி தேடி எடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குதா? கையெடுத்து பாருங்க தேவனை. 2 பேரும் கையெடுங்க, தேவனை நோக்குங்க, கண்ணை மூடுங்க, தேவனை பாருங்க. தேவ பிள்ளைய, இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைய, கத்தோட பிள்ளைய, ஒருவேளை ஆசீர்வாத குறையா இருக்குதா? ஆவியானவரே, ஓ உன் உள்ளம் நொறுங்குண்டதான் இருது, உன் கண்கள் குளமாக ஐயா இந்த வருஷத்திலே கர்த்தாவே என் தேவ ஆவியானவரே அப்பா எங்கள் கூட நிறைய ஆசீர்வாதம் தாங்க, எங்கள் வீடு நிறைய ஆசீர்வாதம் தாங்க, எங்க சரீரம் முழுவதும் ஆசீர்வாதத்தை கொடுங்க, எங்க அவயங்கள் எல்லாம் புது பலனடைய கிருபை தாங்க ராஜா. என் தேவனை வழிந்தோடுவதாக, ஆசீர்வாதம் வழிந்தோடுவதாக ராஜா. இந்த வருஷம் நாங்கள் அநேகருக்கு கொடுக்கும்படியான கரங்களா எங்களை மாற்றுங்க. உம் ஆசீர்வாதம் நிரம்பட்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. வழிந்தோடும்படி செய்ய எப்போ? சுத்த இருதயம், நறுங்குண்டதுமான இருதயத்தின் ஆவியை நோக்கி பார்க்கிற தேவன் உன்னோடு என்னோட இடைவெளி. வாசிக்கலாம் 26 வாசிங்க. நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க. கரங்களை தட்டி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். ஒரு தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினா உறவாதாரனா. ஒரு சொல்லாலே மரித்தோரை, நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு, எனக்கு தெரியும் எத்தனையோ பேரு திருப்தியா சாப்பிடாத நாட்கள் உண்டு. அநேக நாட்கள், வருஷங்கள் முன்ன சாப்பாடு கர்த்தருடைய பிள்ளைய ஒரு கறி குழம்பு, மீன் குழம்பு. எங்க ஊர்ல கிராமம்,
கறியோ மீனோ எப்போதான் ஒரு முறை கிடைக்கும். அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பேர மேல பாசம், அம்மா மேல பாசம், அப்பா ஒரு பாசம், தாத்தா ஒரு பாசம், இந்த பிள்ளைங்க மேல வேற யாராவது ஒரு குடும்பத்துல பாசம் இருக்கும், இல்லாம இருக்காது. இன்னும் இதுல ஒரு விசேஷம்னா, கிராமத்துல எல்லாரும் வந்த பிறகுதான் சாப்பாடு போடுவாங்க. தனித்தனியெல்லாம் போடுவே எங்க வாழ்க்கை இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒருவேளை நான் அடாபடா ஆளா இருக்கிறதுனால என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. நான் ஒன்றே கூட போய் சாப்பிட்டு வந்துருப்பேன் தவிர மீதி பேருக்கு யாரும் போட மாட்டாங்க. எல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அது நைட்ல அது கம்பல்சரி நைட்ல எல்லாம் சாப்பிட்டு வந்தாதான் சப்போ என்ன பண்ணுவாங்க, கறி போடுவாங்க. எல்லா தட்டிலையும் அந்த பார்ப்போம்ல இருக்கிறது கொஞ்சம், அது எல்லாருக்கும் நேர்ந்து நிறவணும். பங்குறவங்களுக்கு இருக்குமோ இருக்காதோ, அது எத்தனையோ முறை எங்க பாட்டி தான் பங்கிடும். அது பாவம் வரும் அந்த குழம்பு சாப்பிட்டது நான் எவ்வளவு நாள் பார்த்துருக்கிறேன். எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் எங்க மேல ரொம்ப பாசம். அப்போ நாங்க கொஞ்சம் நல்லா வாலிப வயசுல வளர்ந்து வரமே, நம்ம கடவுளுக்கு இருப்பினால இப்போ எங்க எல்லாருக்கும் ஒன்னாதான் போட்டிருப்பாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா எங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, அப்படி மறைச்சு 2 துண்டு என் தட்டுல போடுவாங்க. எங்க பாட்டி 2 துண்டு எங்க தம்பிக்கு போடுவாங்க. இது ஒரு அன்பின் பாசம். ஒரு சில நேரத்துல எப்போதுதான் கொஞ்சம் மீன் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. திருப்தியாக சாப்பிட்டு தேவகிருபையில சலித்து போகும்படியா கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கட்டுச்சு. இது எப்போ நடக்கும் தெரியுமா? தன் இருதயத்தை அவருக்கிட்ட கொடுக்கும்போது, தன் வாழ்க்கையை அவரிடம் கொடுக்கும்போது. உன் பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது அன்னைக்கு உன் கட்டு உடைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்விட செய்கிறது. தேவனுடைய கிருபையினாலே நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க. என் ஜனங்க ஒருபோதும். அவர் ஜனமா இருக்கிறியா, நீ வேற யார் ஜனமா இருக்கிற யோசிச்சு. அவர் ஜனமா இருந்தா நீங்க சொல்லிங்க, அநேகரு ஏன் ஜனம், ஏன் ரத்தம், ஏன் சொந்தம், ஏன் பங்காளி, ஏன் நல்லதுதான். ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரா, ஏன் ஜனன்னு. அவர் ஜனமா நீ இருக்கும்போது உனக்கு குறைவில்லாத ஆசீர்வாதத்தை தருகிறார். சம்பூர்ணமா சாப்பிடு, திருப்தி அடைவேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ பேர் திருப்தியா எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியல. என்னது? சுகர். என்னமா? சுகர். அடுத்தது பிபி, பிரஷர், கொலஸ்ட்ரால், என்னென்ன வியாதியை கண்டுபிடிக்கிறாயா, என்னென்னவோ எப்படியோ எதோ. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனீன்னா முதல்ல அவன் கை வைக்கிறது சாப்பாட்டுல தான். நீ டாக்டர் போன நீ தெரிஞ்சுக்கோ, நீ இனிமே காரசாரமா சாப்பிட முடியாது. டாக்டருக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா காரசாரமா சாப்பிடுவேன், ஒரு பிரச்சனை இருக்காது. சும்மா 2 நேரம் அப்படியே உட்காருவா, அப்புறம் சரியா போடும். அப்புறம் சாப்பிட்டு போயினே இருப்ப, ஒரு பிரச்சனை. அது இத்தனை வருஷமா நடக்குது, ஒன்னும் பிரச்சனை. ஆனா டாக்டர் கிட்ட போயிட்டுனா அன்னைக்கே வைப்பான் சாப்பாட்டுல கை. இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, சாப்பிடுன்னு சொல்லுவான். கரெக்டா இத்தனை மணிக்கு 3 வேளை இதை சாப்பிடு மாத்திரை. இதுல 3 எடுத்துக்கோ, இதுல 2 எடுத்துக்கோ. இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி எங்க சாப்பிடுறது? சாப்பாடே தான் வானான்டேடா. சாப்பாட்டே வானான்ட்டு அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, சாப்பிடறதுக்கு பின்னாடி என்ன ஆகுது? அதோட இதே சாப்பிட்டு போயிடலாம். அல்லேலூயா. அவன் டப்பா வேற கொடுக்குறான். சுகர் டப்பா, பிரஷர் டப்பா, பிபி டப்பா, தலைவலி டப்பா, எல்லாம் தனியா. சோப்பு மாத்திரை, கருப்பு மாத்திரை, வெள்ளை மாத்திரை. சாப்பாட்டுல கை வச்சிருவான், சொல்லுவான் மாத்திரை முடிஞ்சிட்டு உடனே வந்துரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் இருந்தும் திருப்தியா சாப்பிட முடியல. ஏன்னா 2 இடத்துல தேவன் உன்னை உணர்த்துகிறார். உன்னை குற்றப்படுத்தல,
உன்னை தண்டிக்கிறவர் அல்ல, உன்னை உணர்வடை செய்கிறார். உனக்கு எனக்கு ஒரு சிறு சம்பவம் நடக்குதுன்னா தண்டிக்கிறவர் அல்ல, உன்னை உணர்வடைய செய்கிறார். இதிலிருந்து இதை நீ செய்ய தவறிட்ட, நான் சொன்னதை நீ கேட்கல, அதனால உன்னை உணர்த்துகிறார தவிர அவர் உன்னை தண்டிக்கிறவர் கிடையாது. தெய்வத்துடைய பிள்ளைய நீ மனம் மாறி அவர்கிட்ட ஒப்புரவாகி தேவ சமூகத்துல வந்து வழங்கால் படியிட்டு தன் செய்த பாவத்தை அறிக்கையிடும் போது உன் பாவத்துக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறது. எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திருப்தியா நான் சாப்பிடுவேன், நீ சாட்சி சொல்லுவ. வாசிக்கலாம் 2:32 வாசித்து பாருங்க. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவர்கள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்புறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். வாக்குத்தத்தம் சொன்னாரு சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. திருப்தியா சாப்பிடுவேன், கடன் மாறும், கஷ்டம் மாறும், வியாதி மாறும், உன் பிரச்சனை மாறும். நீண்ட நாளா பகையா இருக்கிறவங்க கூட உங்களோட வந்து பேசுவான். நீண்ட நாளா வராத ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். எப்படின்னா ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறா, நீ கலங்கனா அவருக்கு பிடிக்காது, நீ துக்கப்பட்டா அவருக்கு பிடிக்காது. உனக்காக சகலத்தை செய்து முடிக்கிற தேவன் சொல்லுகிறா, நீ கர்த்தருடைய பட்சத்துல வரும்போது டாக்டர் சொன்னது பொய்யாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். அதே யோவேல் 2:12 வாசிச்சு பாருங்க. யோவேல் 2:12, ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள். எப்படி திரும்பணுமா? உனக்கு திருப்தி வேணுமா? சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வேணுமா? கடவுளுடைய கிருபையினாலே நீ சாட்சி சொல்லணுமா? ஆனா ஒண்ணு செய்யணும். தேவன் உன்னிடத்திலே ஒரு குறையை காண்கிறார். உன் இருதயத்தை ஆராய்கிற தேவன் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்க முழு கொஞ்சம் அப்படி வச்சுட்டு முக்கா இருதயத்தை அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. முழு இருதயத்தோடும் எப்படியா என்னிடத்துல என்ன பண்ணுங்க, திரும்புங்க. நீ என்ன பண்றனா, நீ எங்கேயோ திரும்பி இருக்கிற, அவர் நோக்கி பாரு, உன் முகத்தை பிரகாசமடைய செய்வார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயோ திரும்புற திசையெல்லாம் தேவன் வருவாரு. எப்ப தெரியுமா? அவர் பக்கமா நீ சாயும் போது உன் முகரூபத்தை பிரகாசமடைய செய்கிறவர். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் அவரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று வேதத்தில். அப்போதான் உனக்கு திருப்தி கிடைக்கும். வாசிக்கலாம். 13 வாசித்து பாருங்க. நல்லா யோசிங்க. நீங்க உங்க வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவள் இரக்கமோ மனதுருக்கமோ நீடிய சாந்தமோ மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமா இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உன்னை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உன்னை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதா, ஆமே நாமே நாமே நாமே, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதோறும் தெய்வமே எஸ் ராஜா வல்லமை. ஆமென். ஊரி பாலாதாரான
பரிசுத்த ஆவியானவரே, ஓ மனதொருவன் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் மனது உருகுகிற தேவன். நீ வேற எங்க போனாலும் பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீ இதை செய்தா நீ இதை செய்யணும், இல்லைன்னா நீ இதை கொண்டு வா. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் மனதுருகுகிறது. கடைசியாக யோவேல் 1:14 கீழே வாசிங்க. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்துருவா. எப்ப தெரியுமா? நீ காணிக்க மேல காணிக்க, காணிக்க மேல காணிக்க, காணிக்க மேல காணிக்க, தேவனுக்கு எது சொன்னாலும் முதல்ல கையை தூக்கி முதல் பங்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபையால அவர் சொல்றதை கேளு. அவர் மனஸ்தாபப்படுகிறார். உபவாசம் பண்ணு, அழுகையோடும் புலம்பலோடும் தேவனை தொழுது கொள்வாயாக. கர்த்தருடைய வார்த்தை உன்னையும் என்னையும் தேடி வந்தது. நம்ம எல்லாம் கண்களை மூடும், முழங்கால் படியிடுவோம். தேவ பிள்ளையே, அவர் நம்மோடு அசைவாடினார். அவர் நம்மோடு அசைவாடினார். சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை உன்னை என்னை தேடி வந்தது. அவர் சொன்னார், தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை, தேவனே இருக்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னிலே உயிர்ப்பிப்பீராக. பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர், என் தேவ பிள்ளையே, இதை செய்தி கேட்கிற பிள்ளையே, அமர்ந்திருக்கிற பிள்ளையே, இந்த அமாவாசை நாளில உபவாசத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில முதல் ஆராதனையில, இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையிலே கர்த்தர் விடுதலையாக்கிறவர், வார்த்தையில உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கும்படியா உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னிலே சுத்த இருதயத்தை நிலைவரப்படுத்துவாயாக. இருதயத்தை காண்கிற தேவன், அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறவர் அவர், உன் இருதயத்தை பார்க்கிறவர் அவர். நறுமுண்டாவிதான், நறுமுண்டாவிதான். தேவ பிள்ளையே, உனக்குள்ள தாழ்மையின் ஆவியை தரித்துக் கொள்ளு. கோபத்தின் ஆவியை எடுத்துப்படு, சஞ்சலத்தின் ஆவியை எடுத்துப்படு, கோல் சொல்ற ஆவியை எடுத்துப்படு, பொய்யின் ஆவியை எடுத்துப்படு, பிறருடைய ஆசீர்வாதத்தை பறிக்கிற ஆவியை எடுத்துப்படு. தேவ பிள்ளையே, நறுங்குண்டதுதான், நறுங்குண்டதுதான். தேவன் உன்னிலே புது இருதயத்தை அவர் சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். நீ திருப்தியாக சாப்பிடுவாய், உனக்கு மிச்சம் உண்டாகும். உன் குடும்பத்தில் வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்களை அவர் தருவார். நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த தருணம் கொடுத்ததுக்கு ஆசீர்வதிங்க. சபையை ஆசீர்வதிங்க, அடியேனை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபையால சொந்தமான சபைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கர்த்தர் இந்த வருஷத்துல வாய்க்க செய்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை ஆயத்தப்படுத்துங்க. கடன் மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், வேதனை மாறட்டும், சோதனை மாறட்டும், சரீரத்தில் இருக்க வியாதி பிணிகள் போராட்டங்கள் மாறுவதாக. கண்ணுக்கு ஒளியை கட்டா தாரும். ஒருவேளை கண்ணு மங்களா இருக்குதுன்னு போராடுகிற வெளிச்சத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை இருதயத்தில் உனக்கு போராட்டமா, இருதயத்தில் போராட்டமா, கர்த்தர் உன் இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. உன் பிளட் சர்க்குலேஷனை கர்த்தர் நார்மல் ஆக்குவாராக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையை, இருதயத்தை குறித்து பேசும்படியா தேவனை என்னை வெளிப்படுத்தினபடினால் தீர்க்க தரிசனமாக உன் இருதயத்தை தேவன் உன் கர்த்தருடைய கருவினால் உன் இருதய குழாய்களில் இருக்கிற அடப்புகளை கர்த்தர் மாற்றுவாராக. உன் இருதயத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், கர்த்தருடைய கருவினால் உனக்கு சுத்த இருதயத்தை தருகிறார். பெற்றுக்கொள். தேவன் நீ ஒளிவ மரம் போல வா, எழுந்து வா, ஓடி வா. தேவ வல்லமை, தேவ வல்லமை. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால தேவாலயத்தில் ஒளிவ மரத்தை போல நீ தேவன் பலன் தருவாயாக. சகல துதிகள் நமக்கு உமக்கை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் பேசின கிருபைக்காக சோத்திரம் ஆவியானவர். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியுடையென்றும் சதா காலங்களில் சகல பரிசுத்தவான் கர்த்தர் பிள்ளையில் யாடும் கர்த்தருக்கு சித்தமானார்.
கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஒருவருக்கு ஒரு வாட் பேசுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து தேவன் அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவாராக. நிச்சயமாக முடிவு உண்டு. அரியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.